welcome to Mangan Panel. என் சன்னோட வாய்ஸுங்க ரொம்ப நாளாக நானும் மைக்கில் பேசுகிறேன்னு கேட்டுட்டு இருந்தான்னு கொடுத்தேன். லாஸ்ட் வீக்கில் எடுத்த ரேண்டம் விலாக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் மத்தியானம் அரிசி பருப்பும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சிருந்தோம். அதோட ரெசிபி ரெண்டுமே ஷூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அரிசி பருப்புக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், இந்த மூணில் எது வேணாலும் ஓகே. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் வேணுங்க. இது சின்ன வெங்காயம் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சைஸ் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா முழுசாகவே போட்டுருங்க. கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 வர மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கணும். சாப்பாடு பார்த்ததுமே அந்த கலர்லாம் பார்த்து தான் எனக்கு சாப்பிட தோணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி பருப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மட்டும் மஞ்சத்தூள் போடுங்க. ஜாஸ்தியாக டார்க் எல்லோவாக வந்தால் நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன், தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்படி மேஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 250 கிராம்ஸ் ரைஸ்க்கு இந்த டம்ளர் அளவில் நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதுவே போதும். பருப்பையும் அரிசியும் 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இடித்து வச்சிருக்க மிளகு, சீரகம், பூண்டு இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் போடுறதுக்கு மறந்துட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு தான் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப குயிக்காக செய்கிற ஈஸியான ரெசிபி. க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் வர வரைக்கும் மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு 2 விசில் விட்டிங்கனாலே நல்லா உதிரியாக வரும் சாதம். அதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் நாங்கள் மோஸ்ட்லி செய்வோங்க. அதோட ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக டைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கத்திரிக்காயுமே நல்ல பச்சை கலரில் பவானி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு அது கிடைச்சா அதில் ட்ரை பண்ணுங்க. நான் அதுதான் ஆட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. இது கூட சால்ட்டும் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் இருந்தால் கூட போதும். அதை போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சிட்டிங்கனாலே அது பாட்டு குக் ஆகிட்டு இருக்கும். சாதமும் பொரியலும் அட் அ டைமில் குக் ஆயிரும். ரெண்டுமே ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாங்க. அப்படி பொரியல்லாம் செய்கிற டைம் இல்லைன்னா கூட வெறும் ஒரு ஊறுகாயோ தயிரோ வச்சு சாப்பிட்டா கூட அரிசி பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். குளிர்காலத்துல எல்லாம் பஜ்ஜி போண்டாவை விட எங்கள் வீட்டிலலாம் சூடாக அரிசி பருப்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலும் தான் எப்போவுமே நாங்கள் செய்வோம். எங்களுக்கெல்லாம் அதுதான் ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட கேட்டு பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அரிசி பருப்பு சாதம் இந்த கலரில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சுட சுட இந்த பொரியலோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அன்னைக்கு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எங்களோட நெய்பரோட பேபிக்கு. தம்பிக்குட்டியும் ரொம்ப நாளாக பர்த்டே பார்ட்டி எதுக்குமே போகல. அந்த அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தான். இப்போ வெளியில் போனால் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சோஷியலைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். நல்லா எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆகிட்டு என்னை கண்டுக்கிறதே இல்லை. அந்த மாதிரி அன்னைக்கும் அவங்க பர்த்டே பேபியோட சித்தப்பா கூட செட் ஆகிட்டான். திரும்பி வர வரைக்கும் என்னை கண்டுக்கவே இல்லைங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் பர்த்டே கேர்ள். அவங்க பாருங்க செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. கேக் கட் பண்ணுற கொஞ்சம் டிலே ஆனோடனே கிட்ஸ் எல்லாம் டோனட்ஸு, அப்புறம் கப் கேக், சாக்லேட்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வெளியில் போனால் நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேங்க, விட்டுருவேன். அவங்க தாத்தா வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த கேக்கை காப்பாற்றி வச்சுருந்தோம், வந்துட்டாங்க. அப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சுங்க.
அந்த வீக் சண்டேவோட vlog இது. எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க நான்வெஜ் செய்யலான்னு. நான் வெஜிடேரியன் தான், இருந்தாலும் எப்போவுமே இந்த தண்ணி குழம்பு வறுவலும் செஞ்சே எனக்கு போர் அடிச்சிருச்சு. அந்த அன்னைக்கு நான் பிரியாணி தான் செய்வேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து குக்டோட திண்டுக்கல் பிரியாணி கிட் வாங்கியிருந்தேங்க. அவங்க வந்து சீரக சம்பா ரைஸு, அப்புறம் மசாலா பேக்கெட், ஒரு சின்ன பேக்கெட்டில் ஆயில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஈஸியாக ரெடிமேடாக நம்ம வெறும் இந்த குக்கர் ஹீட் ஆனோடனே அந்த பேஸ்ட் ஆட் பண்ணால் போதுங்க. முன்னாடி வந்து எண்ணெயோ தக்காளி வெங்காயமோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுலேயே இருக்குது. ஒரு 1 மினிட் அந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து சிக்கன் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் மஷ்ரூமோ பன்னீரோ எது வேணாலும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 1 மினிட் குக் பண்ணணும். இப்போ 250 கிராம்ஸ் சீரக சம்பா அரிசி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. 20 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் குக் பண்ணாலே போதும்னு போட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணாவே போதும், நல்ல உதிரியான பிரியாணி ரெடி ஆயிருங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் எல்லாம், ஆனால் ஸ்மெல்லும் டெக்ஸ்சருமே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. அவங்க கொடுத்துருக்க ஆயில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இப்படி தாங்க இருந்தது. ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு. ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சண்டே எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பிரட்டல் தாங்க. தம்பிக்குட்டி ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட் கேட்டுட்டு இருந்தான்னு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவனுக்கு அது தெரியாது, கரெக்டாக அந்த சண்டே வந்தனால அதை அவன் தான் வாங்கி ஓப்பன் பண்ணி சர்ப்ரைஸ் ஆயிட்டான். நீங்கள் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் மக்கில் குடிக்கிறீங்க, காஃபி மக்கில், எனக்கு மட்டும் டம்ளரில் தரீங்க அப்படின்னு ஒரே ரகலை. அப்புறம் தேடி தேடி செராமிக் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. இப்போ தான் அமேசானில் நான் இது பார்த்தேங்க. இது முன்னாடி இருந்தே இருக்கான்லாம் எனக்கு தெரியல, நான் இப்போ தான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இன்சுலேட்டட் பிபிஏ ஃப்ரீ மக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். எனக்கும் இனிமேல் மக்கில் தான் பாலாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு என் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஹாஃப் பேக்கெட் குலாப் ஜாமுன் மாவு இருந்ததுங்க. தம்பி எல்லாரும் இருக்காங்க, சரி சாப்பிடுவாங்கன்ட்டு தான் அதை செய்யலான்னு எடுத்திருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்தது, அதனால அவசர அவசரமாக தான் செஞ்சேன். எனக்கு வந்து குக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு அவசரமாக செய்யணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக வருங்க. பார்த்து பார்த்து செய்யும் போதெல்லாம் சொதப்பிடும். உங்களுக்கும் குக்கிங்கில் அந்த மாதிரி தானான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அன்னைக்கு பாருங்க, இந்த குலாப் ஜாமுன் மாவை வந்து நான் ஷேப் கூட பார்த்து பார்த்து பண்ணலை, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒன்று கூட கிராக் ஆகலிங்க, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக சாப்பிட்லாம் போல் இருந்தது. அந்த மாவு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டுருக்கு தம்பி குட்டி கேட்டான், ஆனால் நான் லேட் ஆயிரும்னு வேண்டான்ட்டேன். அதனால அவன் ஒரு வேலை பண்ணாங்க. டேங்க் வந்து போட்டுட்டு ஜூஸ் போட்டுட்டு பாப்சிக்கல் மோல்டு வச்சுருந்தான், அதை எடுத்து அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருக்கான். இதெல்லாமே அவனே பண்ணியிருக்கான், நாங்கள் யாருமே அதை கவனிக்கல. ஆனால் அடுப்புக்கிட்டலாம் வரமாட்டான், ரொம்பலாம் எதுவும் குறும் பண்ண மாட்டாங்கிறதுனால நாங்கள் ரொம்ப பயப்பட மாட்டோம், விட்டுருவோம் ஃப்ரீயாக. அவன் பாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருப்பான். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, ஒன்றில் கூட கிராக் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும்ன்ட்டு போட்டு வச்சுட்டு அவனை ஹேர் கட் கூட்டிகிட்டு போயிட்டேங்க. இன்னுமே வந்து கொஞ்சம் பயப்படுறான், ஸ்லோவாக பண்ண சொல்லுங்கன்னு. அதனால அவங்க அப்பா கூட போக மாட்டான், நான் தான் எப்பவுமே கூட போவேன். போய் ஹேர் கட்லாம் முடிச்சுட்டு வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. எனக்கு வந்து குலாப் ஜாமுன் ஹாட்டாக சாப்பிட தான் பிடிக்கும், நான் அதனால ஊர்லினாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டேன். இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.